மட்சிய அவதாரம். பிரளய அலை எல்லாவற்றையும் விழுங்கும் நேரத்தில் வேதங்கள் ஆபத்தில் சிக்கியபோது மீன் வடிவில் விஷ்ணு தோன்றி சத்தியவரதனை படகில் ஏற்றி அனைத்து உயிர்களையும் காத்தார். சோமுகன் திருடிய வேதங்களை மீட்டார். புதிய யுகம் தொடங்கும் நிலையை உருவாக்கினார். பிரபஞ்சம் மீண்டும் சமநிலைக்கு திரும்பிய தருணம் அது. கூர்ம அவதாரம். தேவாசுரர்கள் மந்தனத்திற்காக மந்தர மலையை ஆழ்கடலில் இறக்கியபோது அது மூழ்க முற்பட்டது. ஆமை போல முதுகை நீட்டி அதனை தாங்கி தெய்வசக்தி உதவினார். அமிர்தம் உருவாக தேவரும் அசுரரும் சக்தி பெற்றனர். பொறுமையும் பாதுகாப்பும் ஒன்றாய் விளங்கும் அவதாரம் இது. வராக அவதாரம். ஹிரண்யாக்ஷன் பூமியை கடலின் அடியில் தள்ளியபோது பன்றி வடிவில் தோன்றி விஷ்ணு புவியை தனது கொம்பில் தூக்கி வெளியே கொண்டு வந்தார். கடலில் மூழ்கிய ஒளி மீண்டும் உலகிற்கு திரும்பியது. பூமாதேவி மீட்கப்பட்டதால் தர்மம் நிலை பெற்றது. நரசிம்ம அவதாரம். ஹிரண்யகசிபுவின் அகந்தை பிரக்லாதனை கொல்ல முயன்றபோது அரைமனித அரைசிங்க வடிவில் தோன்றி மாலை நேரத்தில் வாசற்படியில் வைத்து அவனை அழித்தார். எந்த அகங்காரமும் பக்தியின் மீது வெல்லாது என்பதை நிரூபித்தார். தர்மத்தின் கிருரூபத்தை உலகம் கண்டது. வாமன அவதாரம். பாலி தனது தான பெருமை மூலம் உலகை ஆட்சி செய்ய முற்பட்டபோது சிறுவன் போல வந்து 3 அடிகள் கேட்டார். பூமியும் பிணமும் 2 அடிகளில் அடக்கப்பட்டன. 3வது அடியை பாலியின் தலையில் வைத்து அவனின் பெருமையை சுரண்டி தர்மத்தை உயர்த்தினார். பரசுராம அவதாரம். க்ஷத்திரியர்கள் அதர்மத்தில் மூழ்கிய காலத்தில் யுக யுகமாக ஆயுதத்துடன் தர்மத்தை பாதுகாத்தவர். தபசால் பெற்ற சக்தியால் உலகில் சமநிலையை ஏற்படுத்தினார். கோபத்திலும் நீதியிலும் ஒரே நேரத்தில் திகழ்ந்தவர். தாய்க்கும் தர்மத்துக்கும் பணிந்த பரமரிஷி. ராம அவதாரம். மனிதராக பிறந்து தெய்வமாக வாழ்வது எப்படி என்பதை உலகிற்குக் காட்டியவர். இராவணனை வென்று சீதையை மீட்டார். சகோதர பந்தத்தின் தூய்மையை நிலைநாட்டினார். தர்மத்திற்காக எதையும் தியாகம் செய்யும் பரிபூரண மனிதன். கிருஷ்ண அவதாரம். கம்சனை அழித்து யதுகுலத்தைக் காத்தவர். கீதையின் ஞானத்தை அருளி உலகிற்கு தத்துவத்தை வழங்கினார். பாண்டவர்களுக்கு துணை நின்ற கருணை வடிவம். அன்பு, தந்திரம், தர்மம் 3ஐயும் இணைத்த புத்த அவதாரம். அஹிம்சை கருணை பாதையை போதித்தார். ஆசை துன்பம் தீர்க்க வழிகாட்டினார். வீணான யாகங்களை நிறுத்தினார். அமைதியின் வடிவம் ஆனார். கல்கி அவதாரம். கலியுக முடிவில் வெள்ளை குதிரையில் வருவர். அதர்மத்தை அழித்து ஒளியை உருவாக்குவர். புதிய யுகத்தின் ஆரம்பத்தை அறிவிப்பார். நன்மை மீண்டும் மேலோங்கும் தருணம்.